கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியில் வில் ஜாக்ஸ் விளையாடணுமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு பக்கம் டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிற மனுஷனை எப்படிங்க விளையாடாமல் இருக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா லீக்ல எவ்வளோ பேர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸோ தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு வந்துட்டு மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் கொஞ்சம் நெஞ்ச அடி கிடையாது, காட்டடி அடிச்சாருங்க வில் ஜாக்ஸ். ஸோ நேற்று மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, 11ல் எப்படி ஃபிட் பண்ண போகிறாங்க, ஸோ இம்பாக்ட் பிளேயராக களம் இறங்குவாரா, ஒன் டவுனில் சூப்பராக விளையாடுறாரு, அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்லேயும் நல்லா விளையாடுறாரு, இவரை முதல்ல எங்கே இறக்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஆஃப்ரிக்கா T20 நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஐபிஎல் லெவலுக்கு இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ எல்லாமே ஜோபக் சூப்பர் கிங்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே. காரணம் ஃபேஃப் டு பிளஸி அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான். ஸோ ஆனால் அவர் மேட்சுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1 இயராகவே ஃபார்ம் அவுட்டு. ஸோ சுத்தமாக அவர்கிட்ட இருக்கிற ஃபார்ம் எல்லாமே போயிடுச்சு போல. ஸோ 12 மேட்ச்சில் அவருடைய ஹையஸ்டே 15 ரன். அந்த 15 ரன்னை கூட ஒரு நாள் கிராஸ் பண்ண முடியல. 10, 11, 2, 3, 2 மேட்ச்சில் டக்கு. ஸோ அடுத்த மேட்ச்சில் ஒரு ரன், 2 ரன் இப்படி தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 12 மேட்ச் டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கூட வர மாட்டேது. ஸோ அந்த மாதிரி தான் இதே 12 மேட்ச் ஐபிஎல் ஆடிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக 400 ரன்னுக்கு மேலே அடிச்சிருப்பாரு. ஸோ என்ன ஆச்சு ஃபேஃப் டு பிளஸி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது டாப்லி அப்படிங்கிற ஒரு பவுலர் தான். ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மேட்சுக்கு பார்த்தோம்னா ஒரு 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுக்காரு. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்கானமி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 19 ரன் 20 ரன் அந்த மாதிரி தான் கொடுக்குறாப்ல. மேட்சுக்கு அந்த பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. சீம் பொசிஷன் நல்லா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எப்படி போடணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேட்சுக்கு அப்படி யாக்கர் போட்டு விக்கெட் எடுக்கிற பவுலர் அவர் கிடையாது. செட் பண்ணி தூக்குவார். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை செட் பண்ணி குழப்பி மைண்ட் கேம் ஆடி போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபிக்கு இந்த மாதிரியான ஒரு பவுலர் தேவை. ஸோ கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. இவர் இருக்கிற ஃபார்மில் இவரும் சிராஜ் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபர்கூசன், அல்சாரி ஜோசப்னு இருந்தாலும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே டாப்லேயே வச்சு ஓப்பன் பண்ணுறது தான் ஆர்சிபி பண்ணக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் சொல்லலாம். சரி ஓகே, இவங்க 2 பேரை பற்றி நம்ம பேசிட்டோமா. ஸோ கேமரூன் கிரீனும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆர்சிபியில். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க எல்லாத்துக்கும் 3ஆவதாக ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வில் ஜாக்ஸ். என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, சான்ஸே கிடையாது. 42 பால்ல 100 அப்படிங்கிறது ஏபிடி வில்லியர்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய பிளே எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட அடுத்த ஏபிடி அவர் தான். ஸோ நிறைய பேருக்கு அடுத்த ஏபிடின்னு சொன்னால் பிடிக்காது. பிகாஸ் ஏபிடி வில்லியர்ஸ் ஒருத்தர் தான் ப்ரோங்கிற மாதிரி சொல்லுவீங்க. எஸ், அவர் ஒருத்தர் தான். ஸோ மேபி வில் ஜாக்ஸாக இருந்துட்டு போகிறாரு, அடுத்த வில் ஜாக்ஸாக வேணாலும் இருந்துட்டு போகிறாருன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு அப்படியே ஏபிடி வில்லியர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே க்ளீனாக கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-4, 9-6 சம்திங் என்னமோன்னு நினைக்கிறேன். சுத்தமாக வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதே ஃபார்மை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உன்னை நம்பி தான் இருக்கும். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவர் ஆன இந்த இன்னிங்ஸ் சான்ஸே இல்லைங்க. ஸோ அதனால தான் 200+ அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க டீம் 17வது ஓவர்லேயே 190 ரன் பக்கம் வந்துட்டு டச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் அவங்க ஆடின ஆட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு 230 இல்லைன்னா 240 அந்த மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வில் ஜாக்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்தால் கூட புஷ் பண்ண முடியல. 3 ஓவரில் வெறும் 10 ரன் முன்னே அடிச்சு 200 அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த மேட்சையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வில் ஜாக்ஸ். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இந்த ஃபினிஷிங் ரோலில் கொடுக்காதீங்கப்பா. ஸோ தயவு செஞ்சு ஆர்சிபி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ விராட் கோலி ஓப்பனிங் போடுறதா இருந்தால் 1 டவுன்லேயே வர வச்சிருங்க. இல்லை விராட் கோலி 1 டவுன் ஆடுறாரு அப்படின்னா 4th டவுன் வர வச்சிருங்க. ஸோ அதோட முடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப கீழே போகிறதுனால அவருக்கு ப்ரெஷர் எது சீக்கிரம் அவுட் ஆகிடுவார். ஸோ அவருக்கே கொஞ்சம் பால்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது, கொஞ்சம் செட்டில் ஆகிருக்க டைம் அப்படிங்கிறது தேவைப்படுது. சிமிலர் ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரியான பிளேயர் தான். ஸோ ஒரு 10 பால் அவருக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஆர்சிபி அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரித்தனமான பிளேயராக உருவாரு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஆர்சிபிக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சருங்க. ஸோ இந்த ஒரு 14 மேட்ச் ஆர்சிபி ஆட போகிற 14 மேட்ச், ஸோ குவாலிஃபை போனால் ஸோ மேபி 15-16 மேட்ச் கூட வரலாம். ஸோ அந்த ஒரு 14 மேட்ச்சில் வில் ஜாக்ஸுடைய பர்ஃபார்ம் வச்சு தான் ஸோ இவங்க இந்த மாதிரி ஆக்ஷனில் அவர் வெளியிட போகிறாங்களா, இல்லை பேக் பண்ண போகிறாங்களா, இல்லை ஃபேஃப் டு பிளஸி வெளியிட போகிறாங்களா அப்படிங்கிற எல்லா விதமான தகவலுமே நமக்கு கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வில் ஜாக்ஸுடைய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் லைவ் பார்த்தீங்க, ஸோ எத்தனை பேர் வில் ஜாக்ஸுடைய அந்த பிளேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. போன வருஷமே நிறைய பேர் எதிர்பார்த்தது தான். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா விளையாட முடியாமல் போச்சு. ஸோ இந்த வருஷம் திரும்பி வராரு, அண்ட் டாப்லேயும் திரும்பி வராரு. 2 பேருடைய கம்பேக்கும் இருக்குது. அது போக கேமரூன் கிரீன் இருக்காரு. ஸோ அது போக ரஜத் பட்டிதார் மேசிவான ஃபார்மில் இருக்காரு. ரன் மட்டும்தான் ஓட முடியாது, மற்றபடி பேட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே முட்டா திரும்பி வரதுனால ஸோ ஆர்சிபி மேலே கொஞ்சம் ஹோப் இருக்குது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட் இருக்குது. சேனலோட நினைச்சிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.